1953 ஜனவரி 7ஆம் தேதி ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள வெள்ளங்கோவில் பகுதியில் பிறந்தவர் இயக்குனர் கே. பாக்யராஜ். ஆரம்ப காலத்தில் இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவர்களிடம் உதவி இயக்குனராக பணியாற்றினார். பின்னர் 1979ஆம் ஆண்டு வெளிவந்த சுவரில்லாத சித்திரங்கள் என்ற திரைப்படத்தின் மூலம் தமிழ் திரையுலகில் இயக்குனராக அறிமுகமானார். அதன் பிறகு இயக்குனராகவும் நடிகராகவும் கதை, திரைக்கதை, வசன ஆசிரியராகவும் பெரும் வெற்றி பெற்றார். நகைச்சுவை, குடும்ப உணர்வு, சமூக கருத்துக்கள் ஆகியவற்றை அழகாக இணைத்து திரைப்படங்களை உருவாக்கியவர். இவரது திரைக்கதைகளில் எதிர்பாராத திருப்பங்களும் இயல்பான உரையாடல்களும் முக்கிய அம்சங்களாக இடம்பெற்றிருந்தன. பலமுறை பிலிம்பேர் விருதுகள் மற்றும் தமிழ்நாடு மாநில திரைப்பட விருதுகளும் பெற்றுள்ளார். சிறந்த திரைக்கதை ஆசிரியராகவும் வசனகர்த்தாவாகவும் பலராலும் பாராட்டை பெற்றவர். இயக்குனர் கே. பாக்யராஜ் தமிழ் சினிமாவில் தனித்துவமான திரைக்கதை, இயல்பான நகைச்சுவை நடிப்பு, குடும்ப கதைகள் மற்றும் வலுவான கதாபாத்திரங்களால் இன்று வரை ரசிகர்களால் மதிக்கப்படும் முக்கியமான திரைப்பட ஆளுமையாக திகழ்கிறார். அந்த 7 நாட்கள், முந்தானை முடிச்சு, மௌன கீதங்கள், சின்ன வீடு, இன்று போய் நாளை வா உள்ளிட்ட பல்வேறு படங்கள் மக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பையும் விருதுகளையும் வென்று கொடுத்தன. பாக்யராஜ் அவர்கள் இயக்கி 1983இல் வெளியான முந்தானை முடிச்சு திரைப்படத்தின் மூலம் நடிகை ஊர்வசியை அறிமுகப்படுத்தியவர். ஊர்வசியின் சகோதரியான கல்பனாவை 1985இல் இவரது இயக்கத்தில் வெளியான வணிக ரீதியாக பெரும் வெற்றியை பெற்று தந்த சின்ன வீடு திரைப்படத்தின் மூலம் அறிமுகப்படுத்தினார். ஞானப்பழம், அம்மா வந்தாச்சு, ருத்ரா மற்றும் சுயம்வரம் ஆகியவை அவர் நடிகராக மட்டுமே ஈடுபட்டிருந்த வெற்றி படங்களாகும். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தனது கலை உலக வாரிசு என்று பெருமையுடன் அறிவித்தவர் புகழ்பெற்ற இயக்குனர் மற்றும் நடிகர் கே. பாக்யராஜ் ஆவார். பாக்யராஜின் அபாரமான திரைக்கதை எழுதும் திறன், நடிப்பு மற்றும் தாய்மார்களின் சென்டிமெண்ட்டை கவர்ந்த விதம் ஆகியவற்றை பார்த்து எம்ஜிஆர் இந்த அங்கீகாரத்தை வழங்கினார்.